everyone, நான் உங்கள் Gibson Veron. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா Boya-M1 காலர் மைக்கோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த கொரோனா லாக்டவுனால் நிறைய ஸ்கூல்ஸ் அப்புறம் நிறைய காலேஜஸ் ஆஃபீஸஸ் எல்லாமே லாக்டவுனால் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்டாக காலர் மைக் ஒன்று இருக்குது. நான் வந்து Boya-M1 காலர் மைக் என்னோடய யூடியூப் சேனலுக்கும் என்னோடய மம்மியோட ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் இந்த Boya-M1 மைக்கை நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இனிமேல் காலர் மைக் வாங்க போகிறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த Boya-M1 மைக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த Boya-M1 எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1995. ஆனால் நான் வந்து இந்த Boya-M1 மைக்கை வந்து மவுண்ட் ரோடில் இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கினதுனால எனக்கு இது 1000 rupeesக்கு கிடச்சிச்சு. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட Gibson Veron சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நான் தான் உங்கள் Gibson Veron. நீங்கள் இன்னும் நம்மளோட Gibson Veron சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சின்னத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த காலர் மைக்கோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அப்புறம் டிஎஸ்எல்ஆர், அப்புறம் கேமரா ரெக்கார்டர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ ரெக்கார்டர்ஸ், பிசி, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த காலர் மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலர் மைக்கில் வந்து ஆம்னிடைரக்ஷனல் கண்டென்சர் மைக்கை வந்து உள்ளே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹை குவாலிட்டி கண்டென்சர் வந்து ஐடியலாக இருக்கும், நம்மளோட வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெல்க்ரோ பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போயான்னு அவங்களோட கம்பெனி சிம்பிளையும் கம்பெனியோட நேமையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வேறு ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாரண்டி கார்டு, இதில் நம்மளுக்கு வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாரண்டி கார்டு அவ்வளோவா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம இந்த வெல்க்ரோ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்மளோட காலர் மைக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலர் மைக் வந்து 4 meters வரைக்கும் லென்த்தாக இருக்குது. அது 13 feet வரைக்கும் இந்த போது நல்லா லென்த்தியான ஒயரும் அப்புறம் லென்த்தியான காலர் மைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த 5mm மைக்கு. இது நம்மளோட ஆன் ஆஃப் பட்டன். ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷன் வந்து இந்த டவுன் பட்டனுக்காக இருக்கணும்னா ஆஃப் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் பட்டனுக்கு நம்மளுக்கு வந்துடும். மேலே ஏற்றணுன்னா கேமராவுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா உள்ளே வந்து பேட்ரி அட்டாச் பண்ணணும். அதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணணுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, இந்த வெல்க்ரோ பேக்குக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலர் மைக்கக்கூடியான ஸ்பாஞ்ச், அப்புறம் பேட்ரி, அப்புறம் நம்மளோட கிளிப், அதுக்கப்புறம் 1.5mm ஆடியோ ஜாக். அதுக்கப்புறம் இந்த சாக் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒரு சிலிக்கா ஜெல். இதை நம்மளுக்கு வேணும்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ இந்த ஸ்பாஞ்சை நம்ம வந்து காலர் மைக்கில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் போக போக கற்றுக்கலாம். நல்லா உள்ளே அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பேட்ரி வந்து கேமரா அப்புறம் கேமரா ரெக்கார்டர்ஸ் அதுக்கெலாம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்ரி வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட காலர் மைக்கோட கிளிப். இது வந்து ஒரு நீட்டாக ஒரு பாக்கெட் ஜிப் பாக்கெட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணணுன்னா
இந்த காலர் மைக்கை நல்லா உள்ளே அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இந்த 3 பட்டன்ஸ் இந்த மேலே இருக்க அந்த காலர் மைக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சோண்டு தான் கேப் இருக்கணும். அப்புறம் இந்த யூ ஷேப்பில் இருக்க ஒரு ஹோலை கேப்பை நம்ம இந்த காலர் மைக்கில் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது வேணும்னா நம்ம இந்த ஆக்ஸ் கேபிளில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் எப்படி இந்த பேட்டரியை ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே சொருகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேட்டரி கிடச்சிரும். இதுக்கப்புறம் இந்த போயான்னு இதுக்கு கீழே ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அது நீங்கள் இப்படி அன்ஸ்க்ரூ பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இங்கே ஒரு பேட்டரி அட்டாச் பண்ண ஒரு கேப் இருக்கும். அது நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே இருக்க இது உடையிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. உள்ளே போட்டாச்சு. திருப்பி அதே மாதிரி ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும். ஓகே, அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். இப்போ நீங்கள் இந்த யூசர் மேனுவலை படித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போயா மைக்கோட பிக்சரை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இது மெயின் ஃபீச்சர்ஸ் இந்த ஆம்னி டைரக்ஷனல் மைக்கு. இதுக்கப்புறம் இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்பாஞ்ச் மற்றும் பேட்டரியெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த போயா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லா வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம லெவலியர். இது உங்களோட ஷர்ட்குள்ளே இல்லை உங்களோட பேண்ட்குள்ளே நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்காக தான் இந்த அட்டாச்மெண்ட் பின்னை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த போயா மைக்கோட ஓவரால் செட்டப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான பட்ஜெட்டில் இருக்க உங்களுக்கு ஒரு லெவலியரோட பெஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த காலர் மைக் அதுவும் பிராண்டட் கொடுக்குறாங்கன்னா அது எங்கேயுமே நீங்கள் நினச்சி பார்க்காது. எப்போயாவது இப்போ 1 லேக்கில் ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி தான் சில பேருக்குலாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பட்ஜெட்டுக்கு தருவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன்னு தட்டிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சின்னதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள்கிட்ட கிப்சன் உங்கள்கிட்ட விடைபெறுவது. அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த போயா மைக்குக்கு முன்னாடி வச்சிருந்த காலர் மைக்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னால் எவ்வளோ சீக்கிரமாக எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் பண்ணுவேன். ஓகே, bye. Stay home, stay safe from COVID-19.